உனக்கு இன்னைக்கு செய்யும்போது அப்படியே மயில் இருக்க மாதிரி இருக்கும். ஆனா பாறாங்கெல்லாம் மாறி வந்து தலையில விடுவோம். அப்ப ஒண்ணும் பண்ண முடியாது. என்னன்னா புரியாது உனக்கு. எப்படி நமக்கு இது வந்துச்சு உனக்கு புரியாது. அதனாலதான் இதெல்லாம் நல்லா ஆய்வு செஞ்சு பெரியவங்க அந்த காலத்துல இதெல்லாம் வந்து பல பெரியவங்க எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பெரியவங்க பேச்ச நம்ம யாரும் கேட்கறதில்ல. வயசாயிடுச்சா அவங்களும் லூசுங்க. நம்ம அவங்களோட அதிகமா சம்பாதிக்காச்சும் நம்ம பெரிய அறிவாளி, நம்ம பெரிய மேதாவி, நமக்கு அறிவு அதிகம். செல்லு அவங்களுக்கு நோண்ட தெரியல, நம்ம நோண்ட தெரிஞ்சா நம்ம பெரிய அறிவாளி. கம்ப்யூட்டர் அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணது நம்ம கம்ப்யூட்டர் தெரிஞ்சா நம்ம பெரிய அறிவாளி, நம்ம பெரிய மேதாவி. அவெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அவங்க வேணா அவன்கிட்ட கெஞ்சி கத்துக்கிட்டோம். அப்படி கூட போயிருக்காங்க சில பேர். வேணா கேட்டு கத்துக்கிட்டு யார்கிட்ட கேட்டுக்கிட்டு நான்லாம் போய் பொறுமையா சொல்லித்து எந்த ஒரு செல்லு ஆப்ரேட் பண்றதும் வந்து அவங்க பிள்ளைங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பாத்தீங்கன்னா ஒரு 10% தான் இருப்பாங்க. இல்லைன்னா வேற பிள்ளைங்க தான், தம்பி பிள்ளைங்க, அக்கா அக்கா பிள்ளைங்க அவங்க தான் சொல்லி கொடுத்துருப்பாங்க. தான் பிள்ளைங்க அதை பொறுமையா சொல்லி தரதில்ல. ஏன்னா ஒரு அப்பனுக்கு தெரிஞ்சுட்டு அவன் வந்து முதல்ல விவரமா அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பண்ணிட்டு தூங்குவான். ஆனா அந்த பிள்ளைங்க வந்து அப்படி நினைக்கிறது இல்ல. தன்னை அப்பாவோட அம்மாவோட கொஞ்சம் அறிவாளி ஆயிட்டா தான் பெரிய மேதாவின்னு நினைச்சுக்குதுங்க. அதுங்களுக்கு இந்த சிஸ்டம் பூரா கல்வி முறையில இந்த சிஸ்டம் தெரியாது. கல்வி முறையில தெரியுமா? கல்வியில என்ன பகவத்கீதையா வந்து பாடத்திட்டமா வச்சிருக்காங்க? பகவத்கீதையை பாடத்துக்கு கர்ம யோகத்தையா பாடத்திட்டமா வச்சிருக்காங்க? கிடையாது. கர்ம யோகத்தை பத்தி எந்த ஒன்னு ரெண்டு அது மாதிரி ஏதாவது ஒண்ணு சொல்றவங்க அவங்க எடுத்துடுறாங்க. அது மாதிரி அறிவுரைகள் சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்துடுறாங்க. அப்ப என்ன ஆகுது? இந்த அறிவு வந்து வர்றதில்லை. இந்த அறிவு வரும்போது தான் நல்ல ஒரு சமுதாயம் உருவாகும். அதுல வந்தாலும் அதை மீறி வர்றதுக்கு வந்து ரொம்ப திறமை வேணும், ரொம்ப பொறுமை வேணும். அதை கூர்ந்து நோக்கி அது வந்து அது சுருதி யுக்தி யூகம் அப்படின்னு 3 விஷயம் இருக்கு. அந்த விஷயம் இருந்தாதான் அதுல இருந்து நம்ம மீறி